நித்திப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் மிதுன ராசிக்காரர்கள் என்ன செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். புதன் ஆதிக்கம் மிகுந்த ராசி மிதுன ராசி. உபய ராசிகளில் ஒன்று மிதுனமே. காம ராசிகளில் மிதுன ராசியும் ஒன்றாகும். பஞ்சபூதங்களில் காற்றை குறிக்கும் ராசியும் மிதுனமே. ஆண் ராசியும் மிதுனமே. மிதுன ராசிக்கு ஆண் தன்மை அதிகம் உண்டு. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3 மற்றும் 4ஆம் பாதம், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் என மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் மிதுன ராசியில் உள்ளது. முதலில் மிதுன ராசிக்காரர்களை பற்றி பார்ப்போம். அதன் பிறகு என்ன செய்தால் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்வில் முன்னேறலாம் என்பதை பற்றி பார்ப்போம். பொதுவாக அறிவுக்கு அதிபதி வித்யாகாரகன் என்ற புதனின் ஆதிக்கம் மிகுந்த ராசி மிதுன ராசி என்பதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல குறிக்கோள் இருக்கும். அதிகமாக சிந்திக்கக்கூடிய திறமையும் இவர்களிடம் உண்டு. நல்ல கல்வித்திறன், கணித வல்லமை, பேச்சு திறன், நல்ல தந்திரக்காரர்களாகவும் மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். நல்ல உடல் அமைப்பு கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். முகத்தில் ஒருவித தேஜஸ் இருக்கும். கொஞ்சம் சுயநலவாதியாகவும் மிதுன ராசிக்காரர்கள் இருப்பார்கள். நல்ல சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள். முக அழகும் கண் அழகும் உடையவர்கள். காம எண்ணங்கள் மற்றும் காதல் எண்ணங்கள் அதிகம் கொண்ட ராசி மிதுன ராசிக்காரர்கள். எந்த விஷயத்திலும் நல்ல திறமை உடையவர்கள். மிக முக்கியமான விஷயம், இந்த மிதுன ராசிக்காரர்கள் வாழ்நாளில் வாதம் சம்பந்தமான உணவுகளை அளவோடு சாப்பிட்டு வந்தால் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். நல்ல இளமையாக இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எதையும் எளிதில் கிரகித்துக் கொள்ளும் தன்மை இவர்களுக்கு உண்டு. நல்ல நினைவாற்றல், வியாபாரம் அறிவு அதிகமுடையவர்கள் இவர்கள். சரி, மிதுன ராசிக்காரர்கள் என்ன செய்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் என்பதை பற்றி பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உதவும் கிரகங்கள் புதன், சுக்கிரன், சனி பகவான். இந்த 3 கிரகங்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு உதவி செய்யும். எனவே புதன் திசை, சுக்கிர திசை, சனி திசை மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கும் பொழுது வாழ்க்கை நல்லபடியாக செல்லும். வாழ்வில் முன்னேறுவார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தீமை செய்யும் கிரகங்கள் என்றால் சூரியன், குரு, செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் தீமை செய்ய கடமைப்பட்டவர்கள். எனவே சூரிய திசை, குரு திசை மற்றும் செவ்வாய் திசை நடக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மிகவும் முக்கியமான விஷயம், மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு திசை ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை. மிதுன ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு மற்றும் சப்தகன்னி வழிபாடு செய்தால் உங்கள் பிரச்சனை அனைத்தும் மெதுவாக சரியாகிவிடும். மேலும் புதன்கிழமை அன்று அசைவம் எதுவும் சாப்பிடாமல் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து வந்தாலும் வாழ்க்கை மேல்மேலும் வளரும். எனவே மிதுன ராசிக்காரர்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சாதகமான திசை புதன், சுக்கிரன், சனி திசை. உங்களுக்கு பாதகமான திசை சூரியன், செவ்வாய் மற்றும் குரு பகவான். எந்த திசை நடந்தாலும் விஷ்ணு வழிபாடு மற்றும் சப்தகன்னி வழிபாடு செய்யலாம். நன்மையே உண்டாகும். மேலும் புதன்கிழமை அன்று அசைவம் சாப்பிடாமல் காலை விநாயகர் பெருமானை வழிபாடு செய்து வர வாழ்க்கையில் மேல்மேலும் வளர்வீர்கள். இது ஒரு எளிய விஷயம்தான். இதை நீங்கள் கடைபிடித்தாலே போதும். மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேறி மேல்மேலும் வளரலாம். நன்றி, வணக்கம்.